பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் இல்லத்தில் பெருகட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீகா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆண்டவர் இந்த காலவேளை நம்ம பார்த்து சொல்றாரு, உன் தடைகளை நான் நீக்கி போடுகிறேன். இந்த உலகத்துல மனுஷனா நம்ம பிறந்துட்டோம்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் தடைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கதான் செய்கிறது. அதை யார் தாண்டி போகிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். பயந்து கலங்கி ஐயோ இது பெரிய தடையா இருக்கிறேன்னு சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் வாழ்க்கையில தோல்வி அடைகிறார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னாடி எந்த தடையும் இல்லை, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னா அது நாம் போக வேண்டிய பாதையே இல்லை, அது வேற யாரோ போன பாதை. நாம போகிற பாதையில தடைகள் இருக்கதான் செய்யும். அதை தாண்டதான் செய்ய வேண்டும், அதை உடைக்கதான் செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு ஹெல்ப் பண்றார். என்ன பண்றார் தெரியுமா? அவர் நமக்கு முன்னாடி போய் அந்த தடைகளை உடைக்கிறார். நாமும் அதை தாண்டி போய் வெற்றியை சுதந்திரிக்கும்படி நமக்கு கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த தடைகளை நாம் எப்படி உடைப்பது? வேதத்துல எரிகோ கோட்டையை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் கானானுக்கு போகிற பிரயாணத்துல எரிகோ கோட்டை அவர்களுக்கு தடையா இருந்துச்சு. இந்த தடையை எப்படி உடைத்தார்கள்னு சொன்னா, அவர்கள் கர்த்தரை துதி செய்ய தொடங்கினார்கள், ஆர்ப்பரித்தார்கள், அலங்கம் மெடிந்தது என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது நீங்க துதித்தலோடு கூட, ஸ்தோத்திரத்தோடு கூட அந்த தடைகளுக்கு முன்பாக நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக அந்த தடைகளை மாற்றியிருப்பார், பிரச்சனைகளை மாற்றியிருப்பார். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். யோபுடைய வாழ்க்கையை பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை துதிக்கவும் ஸ்தோத்திரம் பண்ணவும் இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக இருந்த தடைகள் எல்லாம் விலகி நொறுக்கப்பட்டு ஒரு வெற்றியை, ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்திருப்பதை வேதத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த காலவேளையில ஆண்டவரை துதிக்கிற அந்த துதியின் சத்தத்தினால் நம்முடைய வாழ்க்கை நிரம்பினது என்று சொன்னால், மெய்யாகவே சொல்றேன், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளும் விலகி போகும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில இருக்கிற தடைகள், உங்க பிசினஸ்ல இருக்கிற தடைகள், பிள்ளைகளுடைய படிப்புல இருக்கிற தடைகள், எதிர்கால வாழ்க்கையை நினைத்து நீங்க கலங்கி கொண்டிருக்கிற தடைகள் எல்லாம் மாறும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணவும் துதிக்கவும் தொடங்குங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காய் செயல்படுவார், தடைகளை நிச்சயமாய் மாற்றி போடுவார். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று உங்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். செபிப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக இருக்கிற தடைகள், போராட்டங்கள், வளர முடியாதபடி, முன்னேற முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் இந்த கால வேளையில உடைத்து போட்டு இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே இவர்களை நடத்துவீராக. திரு கரம் இவர்களை தாங்கட்டும். மனதார உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.